மேனி கிரியேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் தமிழ் டுடோரியல்ஸில் வேனிஷிங் பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் டூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேனிஷிங் பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட அந்த பர்ஸ்பெக்டிவ் வியூவில் நம்மளோட இமேஜை கொண்டு வந்து எக்ஸாக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேனிஷிங் பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் டூல் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, நார்மலாக ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இமேஜோட இந்த பர்ஸ்பெக்டிவ் ஆங்கிளில் வந்து நான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஃபிட் பண்ணுறப்ப அதை ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ் எக்ஸாக்டாக நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆங்கிளில் வந்து நான் ஃபிட் பண்ணணும். அந்த மாதிரி ஃபிட் பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேனிஷிங் பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லேயர் ஒன்று, நம்மளோட இமேஜ் சோர்ஸ் இமேஜ். ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ லேயரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபில்டரில் போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. வேனிஷிங் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். கிரியேட் பிளேன் டூலுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாக இருக்கும், ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆங்கிள் பர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் வந்து இங்கேருந்து இந்த சைடு ஒரு ஆங்கிளில் இருக்குது, இந்த வியூவில் ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இதனுடைய இந்த கார்னரில் கிளிக் பண்ணி இப்படி கீழே வந்து கொண்டுட்டு வரேன். நீங்கள் ட்ராக் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணி மவுஸ் எந்த இதையுமே வந்து ஹோல்டு பண்ணாமல் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வந்து கீழ் பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட இந்த பர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி மேலே போகிறேன். போயிட்டு இப்போ லாஸ்ட் கிளிக் இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் வந்து கரெக்டாக இதனுடைய ஆங்கிளில் வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகும். சில சமயங்களில் என்ன ஆகுனா, நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து என்ன ஆகுனா, ஒரு ரெட் கலரு இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்து நிற்கும். இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்து நிற்கிறப்ப நம்ம கரெக்டான பர்ஸ்பெக்டிவ் ஆங்கிளில் வைக்கலங்கிற மாதிரி மீனிங். சில சமயம் ரெட் கலரில் வந்து நிற்கும், எல்லோ கலரில் வந்து நிற்கும். அந்த மாதிரி கிளிக் பண்ணுறப்ப கரெக்டான ஆங்கிள் ஃபிட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ ப்ளூ கலரில் இருக்குது, இது எக்ஸாக்டாக இருக்கிறதுனால இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அதே மாதிரி பர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் கொடுக்க வரேன் நான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதே மாதிரி என்ன பண்ணோம்னா இன்னொரு பாயிண்டில் இப்படி கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இப்படி ட்ராக் பண்ணுறோம். இதே ஆங்கிள்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி இந்த ஆங்கிளில் ட்ராக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி ப்ளூ கலரில் வந்துச்சு. ப்ளூ கலரில் இருக்க எக்ஸாக்டாக இருக்குது மீனிங்கு. ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி பிக் பண்ணி இந்த இடத்துல பிக் பண்ணி இப்படி லாஸ்ட் வரைக்கும் இழுத்துறேன். இழுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு செக் பண்ணி பாருங்கள். இந்த சைடு அதே மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணி இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்ட பிறகு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இமேஜ் இருக்குது, சேம் இந்த மவுண்டைன் இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் அங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த இமேஜோட இந்த தம்ப்நெயிலில் மவுஸை வச்சுக்கிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த தம்ப்நெயிலில் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்க டாட்டடாக வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா செலெக்ஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளிக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே தம்ப்நெயிலில் வச்சுட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு திரும்ப நம்மளோட அந்த சோர்ஸ் இமேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு திரும்ப லேயர் டூல் அந்த வேனிஷிங் பாயிண்ட் கிரியேட் பண்ண அந்த லேயர் டூவில் இருந்துட்டு திரும்ப ஃபில்டருக்குள்ளே போங்க. ஃபில்டருக்குள்ளே போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் வி கொடுங்க. வி கொடுத்ததுக்கப்புறம் இமேஜ் வந்து இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேலிங் பண்ணணும். ஸ்கேலிங் மாதிரி ரீசைஸ் பண்ணணும். ஸோ என்னன்னா, நம்மளோட இந்த பர்ஸ்பெக்டிவ் இமேஜோட இந்த இமேஜ் பெருசாக இருக்கு இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ ரீசைஸ் பண்ணிட்டு இப்போ என்னன்னா கரெக்டாக ட்ராக் பண்ணி கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல வைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ட்ராக் பண்ணிட்டு வைக்கிறப்ப உங்களுக்கு பாருங்கள். ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ் ஆங்கிளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி இப்போ இந்த இமேஜ் அப்படியே கிளிக் பண்ணி இந்தாண்ட கொண்டு வந்து வைங்க. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆங்கிளில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட அந்த பர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து அப்படியே ஃபிட் ஆகும். இப்போ பாருங்க. ஸோ நீங்கள் வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதா நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஃப்ரண்டில் இருக்கும். நான் இந்த சைடு அதே மாதிரி ஒரு இமேஜ் வர வைக்கிறேன். நான் இன்னொரு இமேஜ் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு தம்ப்நெயிலில் கர்சரை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு
அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்க. தம்ப்நெயில்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செலக்ஷன் ஆயிடும். செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப தம்ப்நெயில்ட்ட போயிட்டு கண்ட்ரோல் C பிரஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் C பிரஸ் பண்ணிட்டு திரும்ப சோர்ஸ் ஃபைலுக்கு வந்துருங்க. வந்துட்டு திரும்ப எந்த லேயர்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணுமோ வேனிஷிங் பாயிண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் டூல்ல போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப கண்ட்ரோல் V கொடுங்க. கண்ட்ரோல் V கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி இமேஜ் வந்து சைஸ் வந்து நம்ம இப்போ ரீசைக்கிள் பண்ணும். ரீசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை இமேஜை சைஸை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், நான் கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதனுடைய டிஃப்ரென்ஸு. நான் என்ன பண்ணேன்னா இன்னும் எனக்கு என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இதனுடைய இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடு நான் கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறப்ப டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்ஸ்பெக்டிவ் ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளில் ஒரு இமேஜை வந்து நம்ம பிக் பண்ண முடியும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேனிஷிங் பாயிண்ட் வேற எதில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து நம்ம இப்போ கொண்டு வந்து வைக்கணும். இப்போ சேம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து மோக்கப்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பாக்ஸில் வந்து முன்னாடி டிசைன் வருது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேக்கப் பண்ணலாம். வேனிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வேனிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். சேம் அதே மாதிரி தான் லேயர் 1 இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிரியேட் நியூ லேயரை கொடுத்துக்கோங்க. கிரியேட் நியூ லேயரை கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபில்டரில் போய்க்கோங்க. ஃபில்டரில் போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 பாயிண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து இப்படி பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா கரெக்டான பர்ஸ்பெக்டிவ்ல இல்லைன்னு அர்த்தம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் சின்னதாக உங்களுக்கு லைட்டாக மேலே கீழே ஏற்றிங்கனாவே உங்களுக்கு ப்ளூ கலரில் மாறிடும். அந்த கரெக்டான எக்ஸாக்ட் ஆங்கிளில் ஃபிட் பண்ணிட்ட பிறகு இப்போ ப்ளூ கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் மேனுவலாக இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு இப்போ இந்த ஒரு சைடு முடிச்சிட்டிங்க. அடுத்த சைடு முடிக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் பிளான் டூவில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேற ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படி கிளிக் பண்ணி கொண்டுட்டு வரலாம். இப்படி கிளிக் பண்ணி இப்படி கொண்டுட்டு வந்து மேனுவலாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குங்களா இந்த இடத்துல கிளிக் பண்ணால் அதுவே ஒரு ஆங்கிளை வந்து இப்போ கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளை கிரியேட் பண்ணி போகுது பாருங்கள். இந்த மாதிரி போனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி கார்னரை பிக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பிக் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட் ஆங்கிளில் கரெக்டாக இதுவும் ப்ளூ கலரில் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க இப்போ டாப்பில் போகணும். அதே மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் அதே கிரியேட் பிளான் டூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மிடில் வச்சுட்டு இப்போ திரும்ப அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்படி கொண்டுட்டு போகிறேன். ஸோ கொண்டுட்டு போயிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன் கார்னரை வந்து இது எக்ஸாக்டாக இருக்குது. இதை நான் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன்னா என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ எக்ஸாக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஓகே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு சேம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நான் ஒரு 2-3 இமேஜை நான் வந்து கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நான் வந்து இந்த இமேஜை கொண்டுட்டு வந்து இதனுடைய இதில் எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். ஸோ ஜஸ்ட்டு அந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் C கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த லேயர் 2வில் வந்துட்டு ஃபில்டரில் போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட் இந்த வேனிஷிங் பாயிண்டில் போயிட்டு கண்ட்ரோல் V கொடுங்க. ஸோ V கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஏதாச்சும் என்லார்ஜ் பண்ணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸை வந்து ரீசைஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ரீசைஸ் வேணுமோ அந்த மாதிரி ரீசைசிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைடு இருக்குது. நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். இப்போ பாருங்கள் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆங்கிளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் டாப்பில் கொண்டுட்டு போகிறப்ப பாருங்கள் டாப்பில் வந்து அந்த டிசைன்ஸ் வருது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் வந்து இப்போ உங்களுக்கு ஃபிட் ஆகிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து மோக்கப்புக்கு வந்து யூஸ் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பீஸா பாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த இடத்துல ஒரு நேம் இந்த ஆங்கிள் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிளில் நேமை வந்து டைப் பண்ணணும், இல்லை நேம் இல்லை டெக்ஸ்ட்டை வந்து கொண்டுட்டு வரதுக்கும் இதில் வந்து பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஒரு நியூ கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு என்னோட நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன், என்னோட சேனல் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மேடி கிரியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதோட கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸா பாக்ஸில் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிளில் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அதை நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே வர அதே கான்செப்டாக, இமேஜாக இருந்தாலும் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, தம்ப்நெயிலில் போயிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிருக்கும். இந்த மாதிரி செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ட்ரோல் சியை அதில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நம்ம இதில் வேனிஷிங் பாயிண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணாம விட்டோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து வேனிஷிங் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் கிரியேட் நியூ லேயர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, வேனிஷிங் பாயிண்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். வேனிஷிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேனிஷிங் பாயிண்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லோ கலரில் இருக்குது, நம்ம ப்ளூ கலர் மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டான ஆங்கிளில் நீங்கள் மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறிடும். ஸோ இந்தாண்ட கிரியேட் பண்ணிட்டேன். இந்தாண்ட கிரியேட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, மேனுவலாக இந்தாண்ட சைடும் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லோ கலரில் இருக்குது. இது கரெக்டாக அந்த எல்லோ கலர்ங்கிறது என்னன்னா, நம்ம கரெக்டாக ஆங்கிள் ஃபிட் பண்ணலங்கிறத அது வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் வரும், திரும்ப நான் இப்படி டச் பண்ணுறப்ப ப்ளூ கலரில் வரும். ஸோ வேனிஷிங் பாயிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு சொன்னால் அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க. கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, காப்பி பண்ணிடுறேன். இப்போ இந்த காப்பி பண்ண இந்த இமேஜை என்ன பண்ணுறோன்னா, இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறோன்னா, காப்பி பண்ண இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறோன்னா, இந்த வேனிஷிங் பாயிண்ட் இந்த லேயருக்கு வந்துடுங்க. ஃபில்டரில் போயிடுங்க, வேனிஷிங் பாயிண்ட் போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை வந்து ரீசைஸ் பண்ணுறேன். நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து நிற்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள்லையும் இந்த ஆங்கிள்லையும் இந்த மாதிரி வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆங்கிள் இருக்கவே ஃபிக்ஸ் ஆகுது, இந்த ஆங்கிள் இருக்கவே ஃபிக்ஸ் ஆகுது. இதில் என்னன்னா, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மேல் கிரியேட்ஸ் நீங்கள் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரப்போ இது பெண்ட் ஆகி வரமாட்டேது, ஹைட் ஆகிடும். இப்போ பாருங்கள் மேல் கிரியேட்ஸுங்கிறது ஹைட் ஆகிடும். ஸோ இந்தாண்ட திரும்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிளுக்கு நம்ம கொண்டுட்டு வரப்போ தான் அந்த மேல் கிரியேட்ஸுங்கிறது இந்தாண்ட உங்களுக்கு வருது. ஸோ இது இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காமல் இருக்கும்னா, இந்த மாதிரி பெண்ட் ஆகியே கரெக்டாக வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக மேனுவலாக இந்தாண்ட வேறு எழுத்து இந்தாண்ட ஒரு வேறு எழுத்து அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு டெக்ஸ்ட்டுமே இப்படி பெண்ட் ஆகி இந்த இடத்துல எனக்கு காமிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சேம் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். லேயர் கிரியேட் பண்ணி வேனிஷிங் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல போயிடுங்க. திரும்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லோ கலரில் இருக்குது. ஜஸ்ட்டு இப்படி இது பண்ணுறப்ப இப்போ ப்ளூ கலரில் மாறிச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, திரும்ப இதனுடைய கிரியேட் பிளேன் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறப்ப ஏரோ மார்க் மாறுது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டே நான் என்ன பண்ணேன்னா, இந்த டைரக்ஷனுக்கு இப்படி கொண்டுட்டு போகிறேன். கொண்டுட்டு போன பிறகு நான் என்ன பண்ணேன்னா, இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக நம்ம இந்த பாக்ஸில் வர மாதிரி இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கிளை திரும்ப இப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிளுக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த மாதிரி வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி வந்துட்ட பிறகு இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு சேம் நம்மளோட அந்த இமேஜ் இருந்துச்சு இல்லைங்களா, லாஸ்ட் டைம் இருந்த அந்த இமேஜை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சேம் இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு திரும்ப நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணேன்னா, அந்த பிளேஸ்க்கே வேனிஷிங் பாயிண்ட்டுக்கே நான் போகிறேன். வேனிஷிங் பாயிண்ட் போயிடுங்க. வேனிஷிங் பாயிண்ட் போயிட்டு இப்போ கண்ட்ரோல் வி கொடுங்க. கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட இதை வந்து நான் ஸ்கேலிங் பண்ணுறேன். ஸோ ஸ்கேலிங் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சைஸை ஸ்கேலிங் பண்ணுறேன். ஸ்கேலிங் பண்ணிட்டு இப்போ என்னன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த மேல் கிரியேட்ஸுங்கிறது இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இந்தாண்ட வரப்போ இப்படி பெண்டிங் ஆகி உங்களுக்கு வந்திருக்காது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பெண்டிங் ஆகி வந்திருக்காது.
இப்போ பாருங்க, இப்படி பார்த்தா தெரியும் இந்த வேர்டும் இப்படி பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்திருக்காது. என்ன ரீசன்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த வேனிஷிங் பாயிண்ட் கிரியேட் பண்ணோம். இந்த டைம் சேம் டைம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணீங்கன்னா இப்போ 2 சைடு இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு பெண்டாகி வர எஃபெக்டில் இப்படி வரணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்க. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஆங்கிளில் இப்படி பெண்ட் ஆகி இப்படி இந்த ஆங்கிள்லேயே கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிளில் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வேனிஷிங் பாயிண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேனிஷிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணலாம், மோக்கப்பில் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துமே. இப்போ பில் போர்டு கிரியேட் பண்ணுறீங்க, அந்த பில் போர்ட்லேயும் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான், ஜஸ்ட் நீங்கள் ஒரு லேயரை கிரியேட் பண்ணிக்கோங்க. லேயரை கிரியேட் பண்ணிட்டு திரும்ப ஃபில்டரில் போய்க்கோங்க. ஃபில்டரில் போயிட்டு வேனிஷிங் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த 4 பாயிண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மவுண்டன் இமேஜ் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதில் வேனிஷிங் பாயிண்ட் இந்த லேயரில் போயிட்டு திரும்ப வேனிஷிங் பாயிண்ட் அதுக்குள்ளே போயிடுறேன். ஸோ போயிட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். கண்ட்ரோல் V கொடுத்துட்டு இதை வந்து சைஸை வந்து ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இதை தாண்டி உங்களுக்கு போகாது, நம்ம செலெக்ஷன் பண்ண அந்த போர்டை தாண்டி உங்களுக்கு வந்து போகாது. ஸோ கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேனிஷிங் பாயிண்ட் வந்து யூஸ் ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் உங்களோட டவுட்டை கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றின அந்த டூலை பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.